கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வகுப்பிலே நாங்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற உங்களுக்காக இன்றைய வகுப்பிலே மாதிரி வினாத்தாள் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதிரி வினாத்தாள் ஏற்கனவே டான் டிவியிலே செய்யப்பட்ட 2019ஆம் ஆண்டு புத்தகமாக வெளியிட்டிருந்தோம். அந்த புத்தகத்திலே டான் டிவி அனுசரணையுடன் கல்வி தொலைக்காட்சியினூடாக இந்த புக்கை வெளியிட்டிருந்தோம். இதில் 10 மாதிரி வினாத்தாள்களை புக்காக வெளியிட்டிருந்தோம். அந்த 10 மாதிரி வினாத்தாளிலே இப்போது 7வது மாதிரி வினாத்தாள் நாங்கள் இன்றைய வகுப்பிலே வினாத்தாள் 1, அதாவது பார்ட் 1 தொடர்பான வினாக்கள் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அந்த வினாக்களை இன்றைய வகுப்பிலே பார்க்கலாம். எனவே மாணவர்கள் அவதானியுங்கள். நாங்கள் நேரடியாக வினாக்களுக்கு செல்வோம். இங்கே மாதிரி பரீட்சை 7 வினாத்தாள் 1 சரி. அப்போ இங்கே பார்ப்போம். மாதிரி பரீட்சை 7 வினாத்தாள் 1 சரியா. அப்போ பார்ப்போம். இப்படி வளமைய வாரது வினாத்தாளிலே முன்பக்க தோற்றம் இப்படி வரும். முன்பக்க தோற்றத்தை தொடர்ந்து அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். ரைட். இப்போ முதலாவது கேள்விக்கு போவோம். சரி பார்ப்போம். 1, 2 ஆகிய வினாக்களில் முதலில் தரப்பட்டுள்ள உருவை பூர்த்தி செய்வதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்ய வேண்டியிருக்குது. அப்போ பார்ப்போம். இங்கே முதலில் தரப்பட்டுள்ள பகுதிக்கு பொருத்தமான பகுதி ஏண்டா நாங்கள் இதில் பார்க்க வேண்டியது பொருத்தமான பகுதி ஏண்டா இதில் 2 விஷயத்தை பார்க்கலாம். கீறி பார்த்து இதை செய்யலாம். அப்போ கீறி பார்த்து செய்வதனூடாக இதுக்கான விடையை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இங்கே பாருங்கள், இதை நாங்கள் வட்டம் அமைக்கிறோம். இதை தொடர்ந்து வட்டம் மாதிரி அதிൻ്റെ செட்டப்பை அப்படியே கொண்டு வந்து அதே போல் உள்ளான் வட்டம் அப்படியே வரும். அப்போ நாங்கள் அந்த உள்ளான் வட்டத்தையும் போட்டுட்டு கீறி பார்க்கலாம். இப்போ இது பெரிய கஷ்டமண்டு இல்லை. அப்போ இங்கே போட்டுட்டு இதில் பார்க்கலாம். முதலாவது வழிவட்டத்தில் ஒரு வட்டம் ஒன்று வர வேணும். பிறகு அடுத்த டார்க் பண்ணப்பட்ட வட்டம் வரணும். ரைட். அப்போ இங்கே நீங்கள் கீரைக்கு சரியே இருக்கும். நாங்கள் இங்கே பென் பெருசே எழுதும், அதனால் உங்களுக்கு அது சரியான முறையில் வருமென்று சொல்லிடாது. ஆனால் உங்கள் கீறிப்பாக்கலாம். கொப்பியில் கீறிப்பாக்க இலகுவே இருக்கும். ஆகவே இப்படி நாங்கள் கீறி பார்க்கலாம். இதுக்குள்ளேயே கீறி பார்க்கலாம். அப்போ கீறி பார்க்கல உள்ளுக்குள்ளே அதே செட்டப்பை கீறி பார்க்கலாம். கீறி பார்க்கல இந்த அமைப்பை கொண்ட விடை எத்தனையாவது விடைன்னு நாங்கள் பார்க்கலாம். இப்போ முதலாவது விடை இதுக்கு சரியே அமையும். இப்போ இந்த கீறி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கான விடையை கீறி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் அடுத்ததும் அப்படித்தான் கீறி பார்த்து எடுக்கலாம். இதில் நாங்கள் இந்த நிலத்தப்பட்ட அமைப்பை வச்சுக்கொண்டு இதுக்கு செய்யலாம். அப்போ இங்கே பார்த்தோம்னால் இதில் இது மேல் பக்கம் பார்த்தது முதலாவது விட வராது. அடுத்த கீழ்ப்பக்கம் பார்த்தது. ஆகவே இதுக்கு நேரடியபடி அளிக்கலாம். இந்த சைட் பக்கமே பார்த்தது. இதே இதழ் போல அமைப்பு இங்கே சதுர அமைப்பில் அவர் வரும். அப்போ இங்கே கூட வரணும், இங்கே கொஞ்சம் குறைச்சி வரணும். அப்போ கூட குறைச்சி வந்த அமைப்பு இந்த அமைப்பு காணப்படுகிறது. 3வது விட இதுக்கு வரும். சரி. அப்போ இப்படி இது நாங்கள் இலகுவை செய்யலாம். இது கடினமான பகுதி இல்லை, இலகுவாக செய்து கொள்ளலாம். ரைட். அடுத்ததை பார்ப்போம். 3, 4ஆம் வினாக்களில் எண்கோலத்திற்கேற்ப வெற்றிடத்தில் வர வேண்டிய உருவை தெரிவு செய்ய வேண்டியிருக்குது. அப்போ இங்கே இதில் அவதானிக்க வேண்டியது முதல் நடுப்பகுதியில் உள்ள விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். நடுப்பகுதியில் என்ன விடயம் இங்கே அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கண்டா இங்கே முதல்ல பார்ப்போம். இது 1 இருக்குது, இதில் 2 இருக்குது, 1 கூடுது. அடுத்த இதில் 1 கூடிட்டுது. அடுத்தது நாங்கள் இந்த மாதிரி இதுவும் வருது, இதுவும் வரலாம். அப்போ 3ஆவதும் வரும், இதுவும் வரும், என்ன 2ஆவதும் வரும், முதலாவதும் வரும். அப்போ பிறகு நாங்கள் என்ன செய்யணும் என்றால்
இப்போ அதை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்த கட்டமே அப்போ இங்கே மூன்றாவது பிழை ஏன்னா இந்த நடுவில் வார அந்த முக்கோண பகுதியில் மூன்றாவது பிழை. பேர்ந்து அடுத்த கட்டமே இந்த புள்ளியை பார்க்கலாம் நாங்கள். அப்போ புள்ளியை பார்த்தோம்னால் இங்கே புள்ளி 4 புள்ளி இருக்குது, இங்கே 3 புள்ளி ஒன்று குறையுது, இந்த புள்ளி இங்கே வரையில்லை. பேர்ந்து அடுத்ததில் நாங்கள் இந்த புள்ளியும் வரையில்லை, இந்த புள்ளியும் வரையில்லை. அப்போ நாங்கள் இந்த புள்ளியை பார்க்கலாம். அடுத்ததில் ஒரே ஒரு புள்ளி இருக்கிற விட வரும். அப்போ ஒரே ஒரு புள்ளி இருக்கிறது எதண்டு பார்த்தோம்னா இங்கான ஒரே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே அது இல்லை, 2 புள்ளி இருக்குது. அப்போ இது வராது. இப்படி செலக்ட் பண்ணலாம். மற்றது நாங்கள் வெளியில் பார்க்கலாம். இங்கே 3 வெளிக்குள்ள 3 இதுக்குள்ள 3 அதையும் வேணுமெண்டா நாங்கள் சும்மா எடுத்து பார்க்கலாம். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3, இங்கே 3, இங்கே 2, இங்கே 2, அதே போல் இங்கே 2, இங்கே 2, இங்கே 1, இங்கே 1, 1. ஆகவே ஒன்றுமில்லாத வரணும். ஒன்றுமில்லாமல் இதுக்குள்ளேயும் இருக்குது, இதுக்குள்ளேயும் ஒன்றுமில்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றுமில்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றுமில்லை. ஆகவே அதில் வச்சு நாங்கள் பார்க்க இயலாது. அப்போ இந்த புள்ளி அடிப்படையில் நாங்கள் வச்சு பார்க்கலாம். இப்படி இலகுவாக காணலாம். இது ஏற்கனவே பிள்ளையன்டா இங்கே பிள்ளையன்றோடைய அது பிழை. அப்போ விடை உங்களுக்கு சரியான விடை எத்தனையாவது வருதுண்டா 2வது விடை இதுக்கு சரியே வருது. சரியானே? இப்போ சரியான விடை 2வது. இப்படி நாங்கள் இதுக்கு செய்யலாம். அப்போ செய்கிற வழிமுறை இதுதான். இப்படி இலகுவாக செய்து கொண்டு போகலாம். அடுத்த பாப்பம். அடுத்த வினா 4வது வினா. இப்போ 4வது வினாவில் பார்ப்போம். 4வது வினாவை எடுத்து பார்த்தோம் என்றால் 4வது வினா இதில் ADGJ என்று இருக்குது, நடுவில் M இருக்குது, அதுக்கப்புறம் 10, 13, 16, 19 இருக்குது, KNQT என்று இருக்குது, W இருக்குது நடுவில். இப்போ நாங்கள் அடுத்த பட்டிகை நாங்கள் தயார் பண்ணலாம். அடுத்த பட்டிகை என்ன வருமென்று தயார் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோன்னா இப்படி ஒன்றை போட்டு பார்க்கலாம், அல்லது நாங்கள் போடுற பட்டியை சரியான முறையில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு முறையில் நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன், அப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்போ பார்ப்போம். இதில் A வந்திருக்குது, இங்கே B வரையில், C வரையில், D வந்திருக்கு. அடுத்த D E வரையில், F வரையில், EF வரையில், EFG வந்திருக்கு. G HI வரையில், HI வரையில், HIJK L வரையில், அடுத்து M வந்திருக்கு. இது இந்த ஓட்டப்பாதையை பார்த்தோம் என்றால் ABC வராமல் AD, அடுத்த EF வராமல் G, அடுத்த GHI வராமல் J, அடுத்த Jக்கு அடுத்தது M. சரியானே? இந்த முறையில் இது வந்துருக்கு. அப்போ நாங்கள் இப்படி இதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ ரெண்டு எழுத்துக்கள் இங்கே விடுபடுற 2 எழுத்துக்களையும் அவதானிச்சோம்னா சரி, 2 எழுத்துக்கள் விடுபட்டு கொண்டு போகுது. இங்கே BC, இங்கே EF விடுபடுது, அடுத்து HI, அடுத்தது KL வராமல் அப்படியே போகும். இப்போ இந்த ஓர்டர் நாங்கள் சரியான முறையில் பார்த்தோம்னா சரி. அதே போல் அடுத்ததுக்கு பார்த்தோம்னால் அதே போல் வரும் பாருங்க. இங்கே 10, அடுத்தது 11 வரையில், அடுத்த 12 வரையில், அங்கே 13 வந்துடுது. 14, 15 வரையில் 16, 17, 18 வரையில் 19, அடுத்தது 20 வரையில், 21 வரையில், அங்கால 22. அப்போ இதை பார்த்தோம்னால் அப்போ இங்கே வருது இப்படி. அதே போல் இங்கே இதிலேருந்து இது வருது 2 எழுத்து, இடையில் 2 எண் வராது. அங்கே ஆங்கில எழுத்து 2 எழுத்து இல்லாத போல் இங்கே 2 எண் வராமல் 22 வந்துருக்கு. சரியான? இப்படி எடுக்கலாம். அப்போ அதே போல் இங்கேயும் அதே போல் வருது. கேக்கு அடுத்தது வராமல் விட்டது LM வரையில், அடுத்தது OP வரையில் Q வந்துருக்கு, RS வரையில் T வந்துருக்கு, UV வரையில் W வந்துருக்கு. அப்போ நாங்கள் இந்த முறையில் போகுது. அது சரி. அப்போ 2 எழுத்து இடையில் விடுபடுது.
ஆகவே இப்படி ரெண்டு எழுத்து விடுபடுது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோண்டா இதுக்கு செய்ய வேண்டிய வழிமுறை, இதில் முதலாவது எழுத்துக்கள் வந்திருக்கு, எழுத்துக்கள் அடுத்ததில் எண்கள் வந்திருக்கு, அடுத்ததில் எழுத்துக்கள் வந்திருக்கு. அடுத்து என்ன வரணும்? கட்டாயமாக எண்கள் வரணும். அப்போ எண்கள் வந்த விடையை செலக்ட் பண்ணலாம். எண்கள் வந்த விடையை முதலாவது விடையும் இருக்குது, மூன்றாவது விடையும் இருக்குது. ஆகவே ரெண்டாவது விடை இங்கே பிழை. அப்போ இதிலையும் பேர்ந்து பார்க்கலாம், இந்த செண்டு விடுபட்ட ஒவ்வொரு இடைவெளியிலையும் செண்டு விடுபடணும். அப்போ ரெண்டு விடுபட்டது இதுண்டு நாங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கல இங்கே 54, 55, 56, அடுத்து 57க்கு அடுத்தது 58, 59, அடுத்தது 61, 62, அடுத்தது 64, 65. அப்போ இப்படி போனோம்டா இங்கே பார்ப்போம் 18, 19, 20, அடுத்து 22, 23, 25, 26 வரணும், 26 விடுபடணும். ஆனால் இங்கே 26 வந்துட்டு. இப்போ எங்கே பிழை வருதுண்டா இதிலான அந்த பிழை வருது. இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணிக்கல இங்கே 54, 57, அடுத்தது 57, 60, அடுத்து 60, 63, அடுத்து 63, 66 இது போகுது. ஆனால் இவற்றை 18, 21, இங்கே 24 சரி, ஆனால் 27 வரணும், ஆனால் 26 வந்தபடி இது பிழை. சரியானே? அப்போ செலக்டட் விட முதலாவது. இப்படி நாங்கள் இதை செய்து கொள்ளலாம். அப்போ இது நாங்கள் பார்க்குறதுலாம் இருக்குது, பார்த்து எப்படி அவதானிக்கிறோம்ன்ற விடயத்தில் நீ தங்கி இருக்குது இந்த கேள்விக்கான விட. சரியானே? இதை எப்படி செய்து கொள்ளலாம். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அருகில் தரப்பட்டுள்ள கணித செய்கையை அவதானித்து 5, 6 ஆகிய வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்ய இருக்கு. பொருத்தமான பெருமானம் எதுவென தெரிவு செய்ய இந்த உருவுக்கும் கேட்டிருக்குது. அப்போ நாங்கள் இதில் பார்க்க வேண்டியது, இதுக்கான சுருக்கமான வழிமுறைகள் இருக்குது அல்லது அண்ணளவான வழிமுறையை நாங்கள் போட்டு பார்க்கலாம். இங்கே சுருக்கமான வழிமுறையை முதல்ல போடுறேன், பிறகு அண்ணளவான வழிமுறை இப்படி போடுறேன்ட்டு பார்ப்போம். ரைட், இதை ரெண்டையும் கூட்டி விட்டால் வார விட என்னென்று பார்ப்போம். அப்போ 17, 14 போடுவோம், 17, 7, 14, 1 மிச்சம் 1 2, 24 ഇതിൻ്റെ விட வரும். 24ൻ്റെ அரைவாசி எப்படி வருவாருன்னா கழிக்கப்பட வேண்டிய எண்ணே இருக்கும். அப்போ 24ൻ്റെ அரைவாசி, அதாவது 24 நாங்கள் 2ஆல் பிரித்து அந்த அரைவாசின்ற விட வரும். 1 2, 2 4, இந்த 12 தான் எங்கே வரப்போகுது, இங்கே வரும். இவருக்கு இந்த எண்ணுக்கான விடையே இருக்கு. அப்போ ஒரே உருக்கள் கூட்டல் கழித்தல் ஆகிய செய்கைகளை மேற்கொண்டால் ஒரே உருக்கள்லாம் நீங்கள் கூட்டல் கழித்தல் நடைபெறுவது. அப்போ இங்கே பாருங்க, இந்த உருத்தான், இந்த 2 செட்டும் தான் கூட்டல் கழித்தல் மாறி மாறி நடக்குதுண்டா நாங்கள் அதிൻ്റെ தொகையை கூட்டுறது 2ൻ്റെ தொகையும் இந்த மாதிரி கூட்டி இந்த விடையை எடுத்து போட்டு இதை அரைவாசியாக்கின விட அரைவாசியாக்கினதை கொண்டு வந்து இங்கே போடுறோம். கழித்தல் அடையாளத்துக்கு பக்கத்தில் உள்ள, அதாவது கழிக்கப்பட வேண்டிய எண் எந்த தொகையிலேருந்து கழிக்கணுமோ அந்த தொகை வெறுமையில். அப்போ இதிலேருந்து நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம், ஒவ்வொரு எண்ணுக்கும் நாங்கள் போட்டு போகலாம். இனி அப்போ இங்கே பார்த்தோம் என்றால் இதுக்கு 12 என்றால் 12ல் எத்தனை போனால் 7 பார்க்குறோக்கு நாங்கள் இங்கே இருந்து இதை கழிக்கலாம். 12லேருந்து 7 கழிச்சா கூட தெரியும். அப்போ பார்ப்போம், 12லேருந்து நாங்கள் 5 கழிச்சா 7 வரும். அப்போ இவருக்கு 5 ரெண்டால் 12லேருந்து 5 போனால் 7 வரும். இங்கே பார்ப்போம், அப்போ இங்கே 5 வரும், இங்கே 5 வந்தோம்டா இங்கே 12 அதே 12 ஒத்த உருக்களுக்கு ஒரே மாதிரி வரும். ஆகவே 17 வரும். அப்போ முதல்ல நாங்கள் இதுக்கு 12 எடுத்து நாங்கள் கழிச்சு, அதாவது இதிலேருந்து என்ன கூட்டின விடேன்ட்டு இது கூட்டல்,
അപ്പോൾ കൂട്ടിன വിടേൻ്റെ അരൈവാസി களித்தலடையாளத்துக்கு பக்கத்தில் உள்ள உருவிൻ്റെ விடையே வரும். பிறகு அந்த எண்ணிலிருந்து அடுத்த உருவை காண்றது. இது 12 அங்கே 7 கழிச்சு விட வரணுமெண்டா 5 கழிக்கணும். பிறகு 5 12 7 அதே ஒத்த உருக்களுக்கு அதே இலக்கங்கள் போடலாம். இந்த முக்கோணத்துக்கு 5 கீழே உள்ள முக்கோணத்துக்கு 5, மேலே உள்ள சதுரத்துக்கு 12 கீழே உள்ள சதுரத்துக்கு 12 பேருந்து. அதே போல் கீழே வருவோம். கீழே உள்ள முக்கோணத்துக்கு 5. ஆகவே வட்டத்துக்கு என்ன விட வருமெண்டா 12லேருந்து இந்த 5 கழிச்சு விட்டால் வட்டத்துக்கான விட வரும். 12லேருந்து 5 போனால் திருப்பி வருக்கு விட வரும் 7 வரும். 7 5 12. ஆகவே இங்கே இதெல்லாம் சரியே அமையுது. நாங்கள் செய்த நம்பர் போட்டு முடியும். இந்த கோவைகள் எல்லாம் சரியே அமையுது. அதாவது சதுரத்தின் விடையும் முக்கோணத்தின் விடையும் சதுரத்தின் விடையிலிருந்து முக்கோணத்தின் விடையை கழிக்க 7 வருது. அதே போல் முக்கோணத்தின் விடையிலிருந்து சதுரத்தின் விடையை ரெண்டையும் கூட்டினா 17 வருது. அதே போல் இங்கே கீழே கடைசியில் பிரதியீடு பண்ணினோம்டா முக்கோணத்துக்கு 5, வட்டத்துக்கு 7, 5 மேலும் 12 அங்கு காட்டுது. ஆகவே நாங்கள் செய்த சரி என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். எனவே முக்கோணத்தின் பெறுமதி கேட்டிருக்கு. முக்கோணத்தின் பெறுமதி 5 இந்த விட வரும். நிச்சயின் விடையாக வர வேண்டிய எண்ணை தெரிவு செய்ய வேண்டியிருக்கு. அப்போ நாங்கள் இதுக்கான ஏற்கனவே அங்கே கண்டுபிடிச்சோம். நாங்கள் இதுக்கு 12 போட்டாங்க, முக்கோணத்துக்கு 5 போட்டாங்க, வட்டத்துக்கு 7 போட்டாங்க. விழாத்தையும் கூட்டினா இதுக்கான விட வரும். அப்போ 12 5 17, 17 7 எத்தனை என்று நாங்கள் பார்க்கலாம். 17 7 24 விட வரும். சரியானு? அப்போ நாங்கள் இப்படி செய்யலாம். சரியா? அப்போ விடை இதுக்கான விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கான விடை 24. அப்போ விலங்கு தான் எப்படி செய்கிறோன்னு அந்த செய்கை முறை. இதை நாங்கள் இன்னொரு விதத்திலையும் செய்யலாம். இப்போ நாங்கள் இப்படித்தானே செய்து காட்டியிருக்கிறேன். அப்போ இப்படி செய்து காட்டின போல இன்னொரு விதத்தில் செய்யலாம். எப்படி என்றால் நாங்கள் இப்போ நான் சொல்கிற முறை உங்களுக்கு அவ்வளோத்துக்கு ஞாபகத்துக்கு வரையில்லையண்டா இந்த முறை பயன்படுத்தலாம். எப்படி என்றால் இப்போ முதலாவது கேள்வி இது இந்த பெருமானம் தானே கேட்டிருக்குது, முக்கோணத்தின் பெருமானம். அப்போ முக்கோணத்தின் பெருமானம் நாங்கள் முதலாவது 4 எடுக்க பிழைக்கும், 12 எடுக்க பிழைக்கும், 5 எடுக்க சரியே வரும். அப்போ ஒவ்வொரு விடையும் பிரதியீடு பண்ணி பார்க்குறது. அப்போ முக்கோணத்துக்கு 5 விடையை போட்டு பார்க்குறது. போட்டோம்னால் எங்களுக்கு தெரியும் 5ல் எத்தனையோட இந்த 2ஐயும் கூட்டினா இதுக்கான விட வரும் 7 5 12 பேருக்கு வரும். அப்போ 12லேருந்து 5 போனால் 7 வருவார். அப்போ இங்கே அதே போல் தொடர்ந்து அங்கால போட்டு செய்கிறது. இங்கே அதே போல் 5 போட்டால் இங்கே 7 வரும். அப்போ அண்ணளவையும் போட்டு செய்யலாம். அப்போ முதலாவது விடையை செய்து பார்க்குறது, 2வது விடையை செய்து பார்க்குறது, இப்போ இந்த 3வது விடையை செய்ய அவர் சரியே வரும். அப்போ அண்ணளவையும் போட்டு பார்க்கலாம். அல்லது இது 2ஐயும் கூட்டி போட்டு வார விடைன்ற அரைவாசி கழிக்கப்பட வேண்டிய விடையே இருக்குது. சரி, அப்போ இப்படி செய்யலாம். அப்போ நாங்கள் இதுக்கான விடைகளை பார்த்துட்டோம். சரியான 5 6 ஆகிய வினாக்கள் எவ்வாறு செய்வதென்று நாங்கள் சரியான முறையில் பார்த்துட்டோம். அடுத்த பார்ப்போம். அப்போ இதை பாருங்கள். 2002ஆம் ஆண்டு தனது வெள்ளி விழாவை கொண்டாடிய யாழ் தந்தை செல்வா தொடக்கநிலை பள்ளி அமுத விழாவை எப்போது கொண்டாடும் என்று. அப்போ இதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இதில் பார்க்க வேண்டிய விடயம் என்னென்றால் இதில் இந்த விழாக்களின் ஆண்டு நிறைவு விழாக்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆண்டு நிறைவு விழா தெரிஞ்சால் தான் இதுக்கு பதிலளிக்கலாம். அப்போ தமிழ் பாட புத்தகத்தில் ஆண்டு நிறைவு விழாக்கள் இருக்குது. அப்போ ஆண்டு நிறைவு விழாக்களை நாங்கள் அவதானித்தோம்னா இதுக்கு சரியான விடை எடுக்கலாம். இப்போ ஆண்டு நிறைவு விழாக்கள் இருக்குது. 10வது ஆண்டு நிறைவு விழா இருக்குது. அதே போல் 25வது ஆண்டு நிறைவு விழா இருக்குது. அதே போல் 50வது ஆண்டு நிறைவு விழா இருக்குது. அதே போல் 60வது ஆண்டு நிறைவு விழா, அதை விட நாங்கள் 80வது ஆண்டு நிறைவு விழா இருக்குது. அப்போ ஒவ்வொரு விழாவும் தெரிஞ்சால் இதுக்கான விடையை கொடுக்கலாம். அப்போ இங்கே 10வது ஆண்டு விழா தசாப்த விழா அல்லது தகர விழான்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு 25வது ஆண்டு நிறைவு விழாவை வெள்ளி விழான்னு சொல்லுவாங்க. அதே போல் 50வது ஆண்டு நிறைவு விழாவை பொன் விழான்னு சொல்லுவாங்க. அதே போல் 60வது ஆண்டு விழாவை மணி விழா அல்லது வைர விழாண்டுவாங்க. அதே போல் 75வது ஆண்டு நிறைவு விழாவை பவள விழாண்டுவாங்க. அதே போல் 80வது ஆண்டு நிறைவு விழாவை
அமுத விழாண்டு வாங்க. அப்போ இங்கே கேள்வி வெள்ளி விழாவும் அமுத விழாவுக்குமான கேள்வி. இந்த விழாக்கள் தெரிஞ்சால் தமிழ் பாடப்புத்தகத்தில் இது இருக்குது. அப்போ பாடப்புத்தகம் கொஞ்சம் தெரிஞ்சால் இங்கே பகுதி ஒன்றும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இங்கே வெள்ளி விழா 25வது ஆண்டு நிறைவில் வரும். அதே போல் அமுத விழா 80வது ஆண்டு நிறைவிழாவே இருக்குது. எனக்கு கேள்விக்கு பார்ப்போம். அப்போ பார்ப்போம். இங்கே இதில் பார்த்தோம்னால் 2002ஆம் ஆண்டு தனது வெள்ளி விழாவை கொண்டாடியண்டா இங்கே 25வது ஆண்டு விழாவை தான் இது இருக்கு. அப்போ இங்கே அமுத விழாண்டா அமுத விழா 80வது ஆண்டு விழாவே இருக்கு. அப்போ நாங்கள் இதில் வெள்ளி விழாவிலிருந்து அமுத விழாவுக்கான ஆண்டுகள் எத்தனை என்று பார்க்கலாம். அப்போ 80லிருந்து 25, அதாவது 25 கழிச்சால் இன்னும் இடையில் 80 ஆகிறோக்கு விழா இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இங்கே கடன் எடுத்து செய்தால் 7, இங்கே 10 விடும். அவை 10லேருந்து 5 போனால் 5, 7லேருந்து 2 போனால் 5, 55 ஆண்டுகள் வேணும் என்னும் அமுத விழாவுக்கு. அப்போ இதுக்கான இட வித்தியாசம், அதாவது இந்த வெள்ளி விழாவுக்கும் அமுத விழாவுக்கான நாங்கள் இந்த ஆண்டு வித்தியாசம் 25, 55. இப்போ 55 ஆண்டுகள் இன்னும் இருக்குது வெள்ளி விழாவிலிருந்து அமுத விழாவுக்கு. அப்போ வெள்ளி விழா கொண்டாடியது எப்போ என்று பார்த்தோம் என்றால் வெள்ளி விழா கொண்டாடியது 2002ஆம் ஆண்டுன்னு சொல்லியிருக்கு. அப்போ 2002ஆம் ஆண்டு வெள்ளி விழாண்டா அதோட 55 கூட்டி விட்டால் அமுத விழா வரும். அப்போ நாங்கள் இன்னும் அமுத விழாவுக்கு 55 ஆண்டுகள் இருக்குன்னு ஏற்கனவே கண்டுட்டோம். அப்போ இதை கூட்டி விட்டால் இதுக்கான விட வரும் 5 2 7, 5 0 2. அப்போ 2057ஆம் ஆண்டு இதுக்கான பதில் வரும். அப்போ விடை 2057ஆம் ஆண்டு இப்படி விடையளிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா முதல் வெள்ளி விழாவிலிருந்து அமுத விழாவுக்கான ஆண்டு வித்தியாசத்தை பார்த்துட்டு இந்த வெள்ளி விழா கொண்டாடிய ஆண்டோட இந்த வித்தியாசம், அதாவது அமுத விழாவுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்குதோ அந்த ஆண்டுகளை கூட்டினால் வர்ற விடை அந்த அமுத விழா கொண்டாடுற ஆண்டே இருக்கும். எப்போவும் சரியான விளம்பலாங்குதா? அப்போ இப்படி இந்த கணக்கில் இப்படி நாங்கள் இலகுவாக செய்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் அடுத்த பார்ப்போம். அடுத்த பார்த்தோம் என்றால் இதில் பாருங்கள், பின்வரும் கவிதைகளை வாசித்து சரியான விடையை தெரிவு செய்ய இருக்கு. இனிய கப்பல் இதரை கறிக்கு ஏற்ற சாம்பல் மொந்தன் கனிய கொஞ்சம் புளிக்கும் அந்த கதலி வாழை எல்லாம் செழித்து வளரும் தோட்டம் நல்ல செம்மண் நிறைந்த தோட்டம் உழைத்து நாங்கள் வாழ்வோம் இந்த உலகை வெற்றி கொள்வோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் விஷயத்தை விளங்கணும். ஒரு பாடலை வாசிக்கைகளையே விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இங்கே என்ன சொல்லப்படுதுண்டு, இங்கே கப்பல் என்று சொல்லியிருக்கு, இதரை என்று இருக்குது, அதே போல் சாம்பல் மொந்தன் கனிய கொஞ்சம் புளிக்கும் அந்த கதலி வாழை. கடைசியாக என்ன சாமான் வாழைன்ற வகையை பற்றி தான் சொல்லியிருக்கு. கப்பல் வாழை இருக்குன்னு சொல்லி இதரை வாழை இருக்குது, அதே போல் சாம்பல் வாழை இருக்குது, மொந்தன் வாழை இருக்குது, அதே போல் கதலி வாழை இருக்குது. அப்போ வாழைன்ற எத்தனை வகையானது? 5 வகையான விதம் மேலே சொல்லி இருக்குது. செழித்து வளரும் தோட்டம் நல்ல செம்மண் நிறைந்த தோட்டம் உழைத்து நாங்கள் வாழ்வோம் இந்த உலகை வெற்றி கொள்ளணும். அப்போ நாங்கள் விழாத்திலே விழாம் வாழைன்ற வகை சொல்லி பேர்ந்த அந்த வாழை செழித்து வளர்கின்ற தோட்டமும் அதே போல் அதற்கான மண் நிலமும் இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால் அதை நாங்கள் பயன்படுத்தி உழைத்து வாழ வேண்டும் என்று தான் இங்கே விளக்கம் சொல்லப்படுது. இந்த உலக வெற்றி வேணுமென்றால் நாங்கள் உழைக்க வேண்டும் என்று தான் இங்கே சொல்லப்படுது. இனி கேள்விக்கு போவோம். அப்போ வளமையை பாடலை போட்டுட்டு அல்லது ஒரு பந்தியை போட்டுட்டு கேள்வி தாரது வளமை. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாடலை பிரித்து பார்த்தா அதன் அர்த்தங்கள் சில புரியும் எங்களுக்கு. இதில் என்ன சொல்லப்படுது அதிலேருந்து இந்த கேள்விகளுக்கு விடைக்கு போகலாம். 8வது கேள்வி இந்த பாடலேருந்து முதலாவது கேள்வி, அதாவது முதலாவது கேள்வி உலகை வெற்றி காண்போம் என்பதன் கருத்து யார் என்று கேள்வி. உலகை வெற்றி காண்போம் என்றால் நாங்கள் உலகத்தை எப்படி வெற்றி காணலாம் என்றால் நீங்கள் கேள்வி எப்படி வெற்றி அடையலாம் என்றால் இதுக்கு பார்க்கலாம். பாருங்கோ, இதை பாருங்கோ, உழைத்து வாழ்வதால் உலகை வெற்றி கொள்ளலாம். பாருங்க, உழைத்து நாங்கள் வாழ்வோம் இந்த உலகை வெற்றி கொள்வோம் என்று இறுதியில் சொல்லியிருக்கு. இதுதான் இதன் அர்த்தம்.
உழைத்து நாங்கள் வாழ்வோம், இந்த உலகை வெற்றி காண்போம். சடக்குன வேலை முடியுது. அப்போ இப்படி நாங்கள் சொல்லலாம், உலகத்தில் வாழ உழைக்க வேண்டும், அப்படி இல்லை. உழைத்து நாங்கள் வாழ்வோம், உலகை வெற்றி. உழைத்து நாங்கள் வாழ்வதால் உலகை வெற்றி கொள்ளலாம். ரைட். அடுத்த பாப்பம். இந்த கவிதையில் விவரிக்கப்பட்ட தாவரம் கப்பல் என்றது, கப்பல் மொந்தன் என்றது இங்கே சொல்லப்பட்ட தாவரத்தின் வகை, அதனால் இது வராது. கதலி என்பது இந்த வாழை என்ற வகை. ஆனால் மெயின் தலைப்பு, பிரதான தலைப்பு வாழை. வாழை தான் இதுக்கு சரியான விடயம். ஏனென்றால் பிரதானமே இங்கே சொல்லப்படுற கருத்து விளாத்தையும் சேர்த்து சொல்கிறது வாழையை பற்றி தான் சொல்லப்படுது. முதலாவது பந்தி இல்லை, இதில் முதலாவது பந்தி என்று சொல்லிடாது, ஏன்னா 2 பந்தியும் என்று சொல்லிடாது. முதலாவது பந்தியை மட்டும்தான் இங்கே குறிப்பிடலாம். ஏனென்றால் முதலாவது பந்தியில் குறிப்பிடுறது வாழை, வாழை. 2வது பந்தி உழைத்து வாழ வேணும், இப்படி உழைக்க வேணும் என்றுதான் சொல்லியிருக்கு. உழைத்தல். சரியா? அப்போ நாங்கள் இதை வச்சோன்னு நாங்கள் அப்போ இந்த பந்தி இதை சொல்ல, அப்போ இக்கவை பிரிக்கணும் தாவரம் என்றால் வாழை தான் வரும். அப்போ அதிൻ്റെ வகை தான் இங்கே சொல்லியிருக்கு. ரைட். ஓகே. அப்போ இதுகளுக்கு இப்படி விடை எடுக்கலாம். அடுத்த பாருங்க, இங்கே 10வது கேள்வியை பார்ப்போம். அமலன் தனது வீட்டிலிருந்து வடக்கு நோக்கி சிறிது தூரம் சென்ற பின் வலது கை பக்கம் திரும்பி சிறிது தூரம் சென்றான். பின்பு வலது கை பக்கம் திரும்பி சென்ற பின் இடது கை பக்கம் திரும்பினான். இப்போது அமலன் நோக்கி இருக்கும் திசை கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் இதில் ஒரு கோட்டுப்படம் ஒன்று கீறலாம். அமலன் தனது வீட்டிலிருந்து வடக்கு நோக்கி சிறிது தூரம் சென்ற பின், இதுதான் வீடு என்று புள்ளியை எடுப்போம், இது வீடு. அப்போ இந்த வீட்டிலிருந்து வடக்கு நோக்கி சிறிது தூரம் செல்கிறான். அப்போ வடக்கண்டா போகும் மேலே, வடக்கு நோக்கி சிறிது தூரம் சென்ற பின் தனது வலது கை பக்கம். அப்போ நீங்கள் பேப்பரை வச்சிருக்கீங்க, உங்களோட வலது கை பக்கம் இங்கே தான் வரும். அப்போ வலது கை பக்கம் திரும்பி சிறிது தூரம் சென்றான். பின்பு வலது கை பக்கம். அப்போ பேப்பரை நீங்கள் திருப்பிவீங்க, திருப்பி வலது கை பக்கம் இங்கே தான் வரும். திரும்பி அப்போ வலது கை பக்கம் திரும்பி சென்றோம். இப்போ இங்கே இப்படி போய்க்குள்ள வலது கை பக்கம் அப்போவும் இங்கே இந்த கரை வலது கை பக்கம் என்றால் அங்கே வரப்போகிறது சகலதும் அந்த கரைக்கு வலது கை பக்கம் தான் வரும். அப்போ இது இடம் வலமண்டு போடும். இது இடம், உங்களோட கைக்கு இடம், இது வலம். அப்போ வலமண்டா இந்த கோட்டுக்கு இங்கால இருக்கிற ஏரியா எல்லாமே வலம் தான், இந்த சைடில் உள்ள எல்லாமே வலம். அப்போ வலம்ன்றது இந்த கரைன்றது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அவை திரும்பிகளே இங்கால ஒரு சந்தியால் எப்படி திரும்புகிறார், பிறகு இங்கால ஒரு செங்கோணத்தில் திரும்புகிறார். இப்போ திரும்பி இங்காம் போகிறார். அப்போ பார்ப்போமே நீ பின்பு வலது கை பக்கம் திரும்பி சென்ற பின் இடது பக்கம் திரும்பினான். அப்போ இப்போ இப்படி திரும்பி நிற்கிறேன். இடது கை பக்கம் பண்ணால் இது வலம் வந்தால் அடுத்த இடது இப்படி நிற்கிறேன். இப்போ இவர் இப்படி போனவர், பிறகு இப்படி போகிற, பிறகு இப்படி போகிற, பிறகு என்ன செய்கிறான்னு இப்படி திரும்பி நிற்கிறாரா. இப்போ அங்கால போயில திரும்பி நிற்கிறார். அப்போ இங்கே இப்போது அமலன் நோக்கி இருக்கும் திசை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா திசை எது, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு தான் ஓடும். அப்போ இங்கே இப்போ நீ பார்க்குற திசை இங்கே. ஆவே இது என்ன திசை இருக்கும், கிழக்கு. ரைட். ஆவே இங்கே நோக்கி நிற்கும் திசை எதுன்னு கேட்டால் நாங்கள் கிழக்குன்னு கொடுக்கணும். சரியான? இப்படி இதில் நாங்கள் வளமே சாதாரண முறையில் செய்யலாம். இது கொண்டு ஒரு கடினம் என்று சொல்லி நாங்கள் விடையிலாது ஈஸியாக செய்து கொள்ளலாம். ரைட். அடுத்ததை பார்ப்போம். அடுத்த பாருங்க, 200 மீட்டர் நீளமுடைய மைதானம் ஒன்றில் ஏ என்ற இடத்திலிருந்து குமரனும் குமாரும் ஓடுகின்றனர். அதே நேரத்தில் பி என்ற இடத்திலிருந்து ஏயை நோக்கி மதனும் ஓடுகின்றான். குமரன் பியை நோக்கி 90 மீட்டர் ஓடியவுடன் மதனை சந்திக்கிறான். மதன் 90 மீட்டர் ஓடியவுடன் குமாரை சந்திக்கின்றான். அப்போ பார்ப்போம். இதில் இப்போ பாருங்க, மொத்தம் 200 மீட்டர் இதில் காட்டியிருக்குது, ஏயில் 0 போட்டிருக்குது. அப்போ இங்கால 175, ஒவ்வொரு 25 கூடுது. அப்போ இங்கே பார்ப்போம், இங்கே 200 முடிகிற இடம் 200 இருக்குது. 200 தான் 0ல் ஆரம்பித்து 200ல் முடியும். ரைட். இப்போ பார்ப்போம், ஏ என்ற இடத்திலிருந்து குமரனும் குமாரும் ஓடுகின்றார்.
அப்போ குமரனும் குமாரும் ஓடுகின்றனர் ரெண்டா. அதே போல் குமரனும் குமாரும் ஓடுகின்றனர். அதே போல் பி என்ற இடத்தின் ஏ நோக்கி மதன் ஓடுகின்றார். அப்போ மதன் ஓடுறது இப்படி என்று காட்டுங்க. அதே போல் பியை நோக்கி ஓடுகின்றான் குமரன். பியை நோக்கி 90 மீட்டர் ஓடியவுடன் மதனை மதன் 90 மீட்டர் ஓடியவுடன் குமாரை சந்திக்கின்றான். அப்போ நாங்கள் இங்கே போகிற ரெண்டு பேர்ட்ட ரெண்டு பக்கத்தையும் நாங்கள் குறிக்கலாம். அதை குறித்து விட்டோம்னா இங்கே சரியே இருக்கும். அப்போ பார்ப்போம். இதில் ஏயிலிருந்து ஓடுறாக்கள் குமரனும் குமாரும். அப்போ நாங்கள் ஏயில் குமரன், இங்கே குமரன், மேலே குமரனை போடுவோம், இங்கே குமாரை போடுவோம். இங்கே இதே நேரம் இவர் வாரதை நாங்கள் மதன் இங்கேருந்து வர போகிற மேலேயும் சந்திக்கிறத பார்க்க போகிறோம், கீழையும் சந்திக்கிறத மதன்டே பார்க்க போகிறோம். அதனால் ரெண்டு இடத்துலையும் போடுறோம். ஏனென்றால் இவர் அவரையும் சந்திக்கிறார், இவரையும் சந்திக்கிறார். அப்போ ஏ என்ற இடத்திலிருந்து குமரனும் குமாரும் ஓடுகின்றனர். அதே நேரம் பி என்ற இடத்திலிருந்து ஏ நோக்கி மதனும் ஓடுகின்றான். குமரன் ஏயை நோக்கி 90 மீட்டர் ஓடியவுடன் அப்போ குமரன் பிஏ நோக்கி அப்போ குமரன் பி இதானே குமரன் புள்ளி. அப்போ இந்த குமரன் என்னறாண்டா நாங்கள் பார்ப்போம் 90 மீட்டர் ஓடுறாண்டா கிட்டத்தட்ட இதில் வருவார். இதில் அந்த 90 வரும். புவலா தூரம் தான் யாரோடு இருக்கிறது? குமரன் ஓடி இருக்கிற தூரம். அப்போ இவர் 90 மீட்டர். அப்போ குமரன் பிஏ நோக்கி 90 மீட்டர் ஓடியவுடன் மதனை சந்திக்கின்றான். அப்போ மதன் இங்கே இருந்து இங்கே வடத்தில் வந்து சந்திக்கிறார். சரியான மதன் சந்திக்கிறார். அப்போ பார்ப்போம். இவருக்கு 90 மீட்டர் விழுந்திருக்குது, இவருக்கு விழாவிலிருந்து 90 மீட்டர் விழுந்திருக்குது விழா தூரத்துக்கும். அப்போ 200ல் 90 போனால் இவர் 110ல் இங்கே ஓடி இருக்கிறார். இவர் 110 மீட்டர் தூரம். இவர் 90 ஓடும்போது இவர் 110 மீட்டர் ஓடி இருக்கிறார். அப்படின்னா தான் இது சந்திச்சிருப்பார். ரைட். அடுத்த ஆளை பார்ப்போம். அடுத்த ஆள் என்ன செய்கிறார் என்றால் அடுத்த பார்த்தோம்னா அப்போ 90 மீட்டரோட மதனை சந்திக்க மதன் 90 மீட்டர் ஓடியவுடன் அப்போ மதன் 90 மீட்டர்ண்டா இங்கே ஒவ்வொன்றும் 25 குறிக்கும். 25, 50, 75, இங்கே 100. அப்போ 90ண்டா விடத்தில் வரும். இப்போ நாங்கள் விடத்தில் வேறு வந்து விழாதூரம் ஓடியவுடன் விழாதூரம் ஓடுறேன் விழாம் 90 மீட்டர் வருது. அப்போ 90 மீட்டர் ஓடியவுடன் யாரை சந்திக்கிறான்னா குமாரை சந்திக்கிறான். அப்போ குமார் இங்கே 200ல் 90 போனால் 110ல் வரை சந்திக்கிறேன். 110 சரியான. அப்போ இவ்வளோ தான் விஷயம். அப்போ இவர் 90க்கு இங்கே 90 ஓடி இருக்கிற 90 ஓடும்போது இவர் 110 ஓடி இருக்கிறார். அதே போல் இவரை பார்த்தோம்னா இவர் இங்கே 90 மதன் இங்கே 90 பாடக்கிறதுல இவர் 110 போயிருக்கிறார். அப்போ இங்கே பார்த்தோம்னால் ஒப்பிட்டு பார்ப்போம். இனி ஒப்பிட்டு பார்த்து நான் முடிவுக்கு வருவோம் விடைக்கு. அப்போ இதில் பார்த்தோம்னால் இந்த மதன் 90 மீட்டர் ஓடக்கிடையில் குமார் 110 ஓடிட்டார். அப்போ மதனிலும் பார்க்க குமார் கூட ஓடி இருக்கிறார். அப்போ கீழ்த்தகவல் அதாவது இந்த தகவலின்படி இந்த தகவலின்படி முதலாவது குறிக்க போகிறோம். குறிச்சமண்டா மதனிலும் பார்க்க யாரால் கூட நிற்கிறார்? குமார். மதனிலும் பார்க்க குமார் கூட நிற்கிறார். ஏனென்றால் குமார் 110 ஓடைக்குள்ள மதன். ஏன் காரணம் என்னென்றால் குமார் 110 ஓடைக்குள்ளான் மதன் 90 ஓடி இருக்கிறார். அப்போ குமார் தானே கூட ஓடினவர். அதனால் குமாரை மேலே போட்டு முதலாம் நம்பரில் குமாரை போட்டு மதனை 2ஆம் நம்பரில் போட்டிருக்கு. விளங்கு தானே. அடுத்தது மதனிலும் பார்க்க குமார் குறைய ஓடி இருக்கிறான். இங்கே மதனிலும் பார்க்க மதன் 110 ஓடி இருக்கிறான், குமார் 90 இருக்கிறான். இப்போ மதனிலும் பார்க்க குமார் குறை வேண்டாம். மதனுக்கு கீழே குமரன் மதனுக்கு கீழே குமரன் வருவார். மதனுக்கு கீழே குமரன் வருவான். விளங்குதா? மதனுக்கு கீழே குமரன் வரும். காரணம் என்னென்றால் மதன் கூட ஓட 110 ஓடைக்குள்ளான் இவர் 90 ஓடி இருக்கிறார். இவர் 110 ஓடைக்குள்ள இவர் 90 ஓடி இருக்கிறார். அதனால் மதனிலும் பார்க்க இங்கே குமார் கூட மதனிலும் பார்க்க குமார் கூடன்னு இங்கே போட்டோம். பிறகு மதன் குறைய இருந்தாலும் இப்போ மதனிலும் பார்க்க குமரன் குறைய இருக்கிறார். இந்த ஓர்டரில் நாங்கள் பார்க்கலாம். சரியான. இப்போ இப்படி எடுத்தோம்னா உங்களுக்கு விளங்கும்.
அப்போ இங்கே ஏறு வரிசைப்படுத்துறது குறைஞ்சதுலேருந்து கூடின காண, குறைஞ்சதுலேருந்து கூடின வேமை ஓடினவை காண, முதலாம் இடம் மேலே, அடுத்த 2ஆம் இடம், அடுத்த 3ஆம் இடம் என்ற அடிப்படையில் வரும். ரைட், இனி கேள்விக்கு போவோம். இப்போ செய்கிற முறை விளம்பளங்கு தானே இப்படி செய்கிறேன்னு. அப்போ இனி நம்மளே கேள்விக்கு போவோம். அப்போ கேள்வியில் பார்ப்போம். மூவரில் மிக மெதுவாக ஓடியவர் என்றால் கடைசியில் நிற்கிற குமரன். மூவரில் மிக வேகமாக ஓடியவர் யாரால்? குமரன். சரியான இப்படி பதிலளிக்கலாம். அப்போ செய்து பார்த்தா தான் விட வரும், இல்லையண்ட ஏதோ குழாப்புற போல இருக்கும். சரியானே, அடுத்ததை பார்ப்போம். 4 மீட்டர் நீளம் 3 மீட்டர் அகலம் கொண்ட சுவருக்கு தீண்டை பூசுவதற்கு மேல் எடுத்து போட்டு பார்ப்போம். அப்போ இதில் பாருங்க 4 மீட்டர் நீளம். அப்போ நீளத்தில் நாங்கள் 4 மீட்டர் தந்திருக்கிறோம். அதே போல் 3 மீட்டர் அகலம், அகலத்தில் 3 மீட்டர் தந்திருக்கிறோம். அப்போ செய்ய போகிற தகவலை நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்தா தான் அதை எப்படி உடைக்கலாம்னு பார்க்கலாம். சுவருக்கு தீந்தை பூச மொத்தமாக 400 மில்லிலிட்டர் தேவை. ஆவே கேள்வி, இதன் சுவரின் நீளத்தையும் அகலத்தையும் 1 மடங்கால் அதிகரித்தால், அப்போ நாங்கள் முதலாவதுக்குள்ள பரப்பளவை பார்க்கலாம். முதலாவதுக்குள்ள பரப்பளவு எப்போவுமே பரப்பளவு காண்ற ஒரு வாய்ப்பாடு ஒன்று பயன்படுத்தும். நாங்கள் பரப்பளவுக்கான வாய்ப்பாடு நீளம் அகலம் ரெண்டையும் பெருக்கிவிட்டால் சரி. நீளம் தர அகலம், நீளம் தர அகலம். அப்போ நீளம் தர அகலத்தை பெருக்கிவிட்டால் பரப்பளவு வருவார். அகலம் சமன் பரப்பளவு வருவார். நீளம் தர அகலம் போட்டு விட்டோம்னா பரப்பளவு வரும். சரி, இப்போ பார்ப்போம். முதலாவது நீளத்தை நாங்கள் பார்க்கலாம். நீளத்தை பார்த்து அதை செய்து பார்த்துட்டு அங்கே போடலாம். அதாவது 4 நீளம் 4, அதன் அகலம் 3. ஆகவே இது பரப்பளவு விளாண்ட 12 சதுர மீட்டரை வருவார். 12 சதுர மீட்டர் வருவார். இதுக்குத்தான் எவ்வளவு மில்லிலிட்டர் தேவைப்படுதுன்னா 400 ml தேவைப்படுது. 400 ml. ஆகவே நாங்கள் இதை நீளத்தையும் அகலத்தையும் 1 மடங்கால் அதிகரிக்கட்டாம். அப்போ நீளத்தையும் அகலத்தையும் 1 மடங்கால் அதிகரித்தா 4 4 8 வருவார். இங்கே தர 3 3 6 வருவார். അതിൻ്റെ விட 8 5 40 48 வருவேன். அப்போ 48க்கு எவ்வளவு தீந்த தேவைன்னு தான் இங்கே கேள்வி. இப்படி நாங்கள் பார்க்கலாம். விளங்குதானே? அப்போ நீளத்தை முதலாவது தரப்பட்டதிൻ്റെ நீளம் அகலத்தை பார்க்குறது. அப்போ நீள அகலத்து இது மில்லிலிட்டர். அப்போ எத்தனை மில்லிலிட்டர்னு வரும். அப்போ நாங்கள் முதல்ல இந்த தரப்பட்ட அளவின், அதாவது முதல்ல பயன்படுத்தப்படுற இந்த தகவலுக்கான நீள அகலத்தை பார்த்து அது இந்த பரப்பளவை பார்க்கலாம். அப்போ அதான் முதலாவது செய்யணும். அப்போ நீள அகலத்தின் பரப்பளவு 12 சதுர மீட்டர் வருது. அப்போ 12 சதுர மீட்டருக்கு தான் 400 ml வருது. ஆகவே 48 சதுர மீட்டருக்கு எவ்வளவு? ரைட். அப்போ இங்கே பார்த்தோம்னா 12 எத்தனை மடங்காகி 48 மாறுதுன்னு பார்க்கலாம். அப்போ 12 பரப்பளவு தர 4 ஆகி 48 வருது. 48 வருது. ஆகவே நாங்கள் அதுக்கு 12 சதுர மீட்டர் பரப்பளவுக்கு முடிகிறதின்ற 4 மடங்கு இந்த 48க்கு வரும். அப்போ நாங்கள் அதையும் 4ஆல் பெருக்கிறது. அப்போ பெருக்கி விட்டோம்னா இதுக்கான பதில் வரும். இப்போ 4 0 0 0 நன்னாங்கு 16 1600 ml இதுக்கு தேவை. சரி, 1600 ml. அப்போ 1600 ml எங்கே விட கிடக்குன்னு பார்க்கலாம். அப்போ நாங்கள் இப்படித்தான் இதை செய்து கொள்ளலாம். இலகுவே அப்போ அலகு குறியீடுகள் போடணும் இல்லை என்றால் அலகு குறியீடு போட்டு செய்ய வழியில் செய்ய தேவையில்லை, நேரம் வீண் விரயமாகும். அப்போ நாங்கள் முதல்ல என்ன பண்ணால்
இந்த பரப்பளவு எத்தனை மடங்கால் அதிகரிக்குதுன்னு பார்க்குறோம். அதனால் நாங்கள் 4 மடங்கு எடுக்கிறோம். அதே போல் மில்லி லிட்டரையும் அதே போல் 4 மடங்கால் அதிகரித்து இந்த 4 மடங்கால் அதிகரித்து இப்படியே காண்றோம். அப்போ 1600 மில்லி லிட்டர் 2வது விடையே இதுக்கு வரும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோண்டா இந்த மாதிரி இதை செய்யலாம். அப்போ எப்போவுமே இதுக்கு பரப்பளவு சதுரம் செவ்வகங்களுக்கான பரப்பளவு இருக்குது. அப்போ சதுரம் செவ்வகங்களுக்கான 2க்குமான பரப்பளவு சதுரம் வந்தாலும் செவ்வகம் வந்தாலும் நாங்கள் நீளம் அகலம் ஒரு பக்க நீளத்தையும் ஒரு பக்க அகலத்தையும் போட்டு பெருக்கி விட்டோம் என்றால் இங்கே எப்போவுமே பரப்பளவு வரும். அப்போ நாங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு பரப்பளவு இல்லை என்றாலும் செகண்ட் பார்ட் கணிதத்தில் எங்களுக்கு பரப்பளவு என்ற பகுதி இல்லை, சுற்றளவு தான் இருக்குது. ஆனால் நீளம் சின்ன சதுரங்கள் இப்போ இந்த பெரிய வடிவங்களுக்கு எங்களுக்கு வராது. இப்படி இந்த பரப்பளவு யாது, அதே போல் இது இந்த பரப்பளவு யாது அப்படி என்று வராது கேள்வி. அப்போ நாங்கள் அது இல்லை பரப்பளவில் கேள்வி. அப்போ நாங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்க்க தேவையில்லை. ஆனால் சாதாரண முறையில் ஒரு செவ்வகம் அல்லது சதுரத்தின் பரப்பளவு காண தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ இது பெரிய வேலை இல்லை அது பரப்பளவு காண்பது. அப்போ நாங்கள் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி விட்டோம்னா இதுக்கான விட வரும். ஆகவே முதலாவதுக்கு 12க்கு நாங்கள் 12 4 மடங்காகி 48 வருது. ஆகவே அது பெறுமதி 400 ml, அது 4 மடங்காகி 1200 வருது. ஆகவே இந்த மாதிரியான கணக்கு இப்படி செய்து கொள்ளலாம். எனவே நாங்கள் இப்படியான கணக்குகளை நாங்கள் இலகுவாக செய்து கொள்ளலாம். இது பெரிய கடினமான வேலை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுகளெல்லாம் தெரியும். பரப்பளவு எவ்வளவு பொருள் எவ்வளவால் அதிகரிக்கிறோ அது இந்த பொறுமதி அத்தனை மடங்கால் அதிகரிக்க வேணும். இங்கே பரப்பளவு எத்தனை மடங்கால் அதிகரிக்கிறதோ அதே போல் அதுக்கு தேவையான தீந்தையின் அளவும் அதே அத்தனை மடங்கால் அதிகரிக்க வேணும். அப்படி அதிகரிக்கல விடைகளெல்லாம் சரியான முறையில் அமையும். எனவே இதுவரை நாங்கள் பார்த்த வினாக்கள் 13 வினாக்களை பார்த்திருந்தோம். இந்த வினாத்தாளிலே 13 வினாக்களை பார்த்திருந்தோம். மொத்தமாக 40 வினாக்கள் மாதிரி வினாக்கள் உள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து 14வது வினாவிலே இருந்து மிகுதி வினாக்களை பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இதுவரை இணைந்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திப்போம் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.